ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் பஞ்சாயத்தை கூட்டுறவங்க உண்மையிலே பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது எல்லாமும். ஐயா வரும்போதும் வேறு ஏதோ விஷயத்தோடு தான் வந்தார். 2-3 அட்டைப்பெட்டி வேறு வந்திருக்குது. அது என்னன்றதெல்லாம் அப்புறமா பார்க்கணும். முன்னாடி ஐயா கிட்ட பேசுகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? அம்மா நான் நல்லா இருந்துட்டு இருக்கிறேன். இந்த மணப்பந்தல்லாம் வந்து போட்டு பொன்னழைப்பில் ஒரு பாட்டு வரும். அது இன்ன வரைக்கும் அந்த பாட்டை யாரும் அடிச்சிக்க முடியாது. வாராய தோழி வாராயோ, பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி வருகை உங்க வருகையா இருக்குது. இப்ப அது ஏதோ தெரியல. அதுதானே நீங்க சொல்ற அந்த வாராய தோழி வாராயோக்கு தகுந்த மாதிரி ஒரு மஞ்சள் மைமையோட வந்திருக்க பாருங்க. மங்களகரமா வந்து அதான் மஞ்சள் வந்தாலே மங்களம் தானே. சரி, ஆமா. ஆனால் என்னன்னா, நமக்கு வரும்போதே ஒரு பாட்டு காரில் வரும்போது எதேச்சியா சும்மா பாட்டு போடுறேன்னாரு நம்ம ஓட்டுனாரு. சரி ஆகிட்டு போடுங்க அப்படின்னு போட்டோன்னே நம்ம அந்த பிபிஎஸ் சாங்ஸ் நம்ம அவர் நண்பராக வேற இருந்தார். பிபி சீனிவாஸ் அது அந்த ரெண்டாவது நமக்கு நண்பர் வேற. அவர் இறக்குமுறை நண்பராக இருந்தார். கரெக்டாக வந்து மயக்கமா கலக்கமா வாழ்விலே தயக்கமா அப்படி அதில் வந்து இது சொல்லுவாங்க. அவர் வாலி வந்து சினிமாவில் சான்ஸ் கிடைக்கல, இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லை, வேலையும் கிடைக்கல மெட்ராஸ்லன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலான்னு போன போது கண்ணதாசன் இந்த பாட்டை வந்து கேட்டுட்டு உனக்கும் கீழே இருப்பவர் கோடி அப்படின்லாம் வந்து வந்த உடனே பார்த்து ஆமாம் அதெல்லாம் வந்து வந்த உடனே நிம்மதி நாடு அப்படின்னு வந்த உடனே வாசல் தோறும் வேதனை இருக்கும், இதெல்லாம் யதார்த்தமா இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை பெற்று யார சொல்ல வரீங்க? ரைட்டு, இது பழைய கதை, வாலி கதை. ரைட்டு, அது யார் ஏதோ ஒரு ஆள் வந்து இந்த பாட்டை கேட்கிற அப்ப வாலி ரைட்டு. இப்போ வந்து யார் கேட்கிறாரு அப்படின்னா அண்ணன் திருமா. ஓ, இந்த பாட்டு அடிக்கடி ரிப்பீட் கேட்டு நிற்கிற மாதிரி மனநிலை அவருக்கு மனநிலையில் இருக்காரு. ஏற்கனவே அவருக்கு வந்து முதல்ல வந்து 8 கொடுக்க மாட்டேன்னாங்க, 6 தான் கொடுப்பேன்னாங்க. அந்த 6 கொடுக்கும்போதும் அதில் 5 வேட்பாளர் யாருங்கிறத திமுகல இருந்தே இன்னாருக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. யார் இவர் கட்சியில யாரு கொடுக்கணும்னு இவருக்கு சொன்னாங்க. அதையும் சொன்னாரு. இது மட்டும் இல்லாம கட்சியில முடிவெடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு தான் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டே பேசிட்டு இருந்தாரு. ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஏங்க கட்சியை நான் வச்சிருக்கேன், நீங்க வந்து இந்த சொப்பன சுந்தரி வண்டியை வந்து யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏங்க வண்டி என் பேர்ல, அதாவது பட்டா என் பேர்ல, பாத்தியதை உங்களுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கட்சி என்னது, இதில் யார் வேட்பாளர்னு நான் முடிவு பண்ணணும், நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களான்ற அளவுக்கு நான் இந்த தேர்தலேருந்து விலகிறேன். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பெருங்குழப்பத்தில் இருந்தார். முகமெல்லாம் இப்போ பார்த்தீங்களா? இல்லை, இந்த தேர்தலேருந்தே விசிகா வந்து விலகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு போயிட்டாரு. நல்ல விசிகா தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் நான் சொல்கிறது நல்ல விசிகா, அதாவது நிர்வாகிகள் என்ற ஒரு இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்தவர்கள். அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்தவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 6ல் 5 அப்புறம் நீங்க அவ்வளோ 6 8 நீங்க என்ன நம்பரை சொல்லுங்க, நான் ஆளை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் அதுல ஒரு 3 பேருக்கு கொடுக்கல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல அந்த 3 பேரும் இவரோட வந்து இதுக்கப்புறம் வந்து தொடர்புலயே இல்லை. போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, எல்லைக்கு வெளியில தொடர்பு இல்லைக்கு வெளியே. சமூக வலைத்தளத்துல ஒருத்தர் இருந்துட்டு இருந்தார். ஒருத்தர் வந்து வார் ரூம்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே போயிட்டாரு. கரூர்காரர்கிட்டே 10 ரூபீஸ்காரர்கிட்டே போய் சரணடைஞ்சிட்டாரு. நான் அங்கேயே வந்துடுறேங்க, நீங்க அதுக்கு பார்த்து செய்யுங்க, பரிகாரம் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க, அதான் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டாரு. ஆக இவங்க வந்து யானை ஏதோ சொல்லுவாங்க, இருந்தாலும் 1000 பொன்பாங்க, அது இன்னொரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம். அதனால வந்து உள்ள வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை, இவங்க வெளியில போனாலும் எங்க போவாங்கன்னு தெரியும். அங்க போய் யாருக்கு பிரச்சனை பண்ணுவாங்க? முதல்ல திருமாவுக்கு தான் பிரச்சனை பண்ணுவாங்க. திருமா இப்ப திமுகவுடைய ஒரு நிலை வந்து எப்படி வந்துருச்சுன்னா, இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத ஒரு, அதாவது நெருக்கடி. யாரோ ஒருத்தர் முன்னால சொன்னாரு, யார் சொன்னாரு எனக்கு ஞாபகம் இல்லை, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஆமா ஆமா ஆமா, யாரோ ஒரு சுப்பிரமணிய சாமின்னு நினைக்கிறேன், யாரோ அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ கூட நான் நினச்சேன், என்ன புரியாமல் ஏதோ ஒரு பேச்சுக்காக பேசணுங்கிறதுக்காக பப்ளிசிட்டிக்காக சொல்கிறாங்க.
கொஞ்சம் உத்து பார்த்தா ம். அப்படிதான் தெரியுது. ஆமா. ஏன்னா அழகா ஒரு இயக்கத்தையே கையில எடுத்துட்டாங்க. கருணாநிதி என்ன பண்ணுவாரு, ம். ஒருத்தன் வந்து கொஞ்சம் நமக்கு சரியா இல்லைன்னா அவனை வந்து தட்டி கொடுத்து தாஜா பண்ணி அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, அதை நிறைவேற்ற வர மாட்டாரா, அவனை வந்து அந்த நேரத்துக்கு அவனுக்கு திருப்தியா வந்து ஒரு அவனை தட்டி கொடுத்து ம். அவனை கூடவே கூட்டு போயிடுவாரு. ம். அவனே வந்து ஏதோ ஒரு மயக்கத்துல ஒரு வசியத்துல போயிடுவான். ம். அந்த அந்த ஒரு வசியம் அவரிடம் இருந்தது. ம். இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ம். அதாவது மை வே ஆர் ஹைவேன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ம். ஒண்ணு என் வழி, ம். இல்ல நான் போயிட்டே இருப்பேன். ம். அந்த மாதிரி ம். திருமாவளவன் வந்து அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு அடிமைத்தனமாக கொத்தடிமையாக இல்லை என்றால் ம். இந்த இந்த முறை வந்து இந்த இப்போ நமக்கு கிடைத்த செய்தி 8 சீட்லேயும் வந்து விசிக வந்து தோத்தாலும் பரவாயில்ல, அதனால திமுக கூட்டணி பாதிச்சாலும் பரவாயில்ல, ம். நீங்க வந்து களப்பணி வந்து திமுக காரங்க ஒதுங்கிருங்க. ம். இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷனை கொடுக்கும். இயற்கையா வரக்கூடிய டென்ஷன், இயல்பா வரக்கூடியது. இன்னி வரைக்கும் அவர் வந்து ஃபைல் பண்ணல. கவனிங்க, நம்ம ம். பேசுறது இன்னைக்கு சனிக்கிழமை. ம். இப்போ கடைசி நாள் வந்து ஃபைல் பண்ணணும்னா காட்டுமன்னார் கோயில்ல திங்கட்கிழமை. திங்கக்கிழமை. இவரை வந்து இந்த நீங்க இறங்கி போய் எம்எல்ஏல ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதே, ம். இவருக்கு அறிவுரை கூறியதே ம். மேலிடத்துல இருந்து, யாரோ வேண்டப்பட்டவங்க. மேலிடத்துல இருந்து, ம். இந்தியாவுல மேல இருக்கிற ஒரு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து, முக்கியமான ஊர்ல இருந்து, ம். அங்கிருந்து ம். சொன்னோன்னே தான் அவருக்கு வந்து ம். 25 வருஷமா இவங்க கூடவே நம்ம வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கோம், ம். நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இவங்க பண்ற இவர்களே நமக்கு வந்து துரோகம் இல்ல இல்ல பண்றாங்கன்னு அவருக்கு இவங்க புரியுது. இவங்க 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 பண்ற தப்பெல்லாம் நம்ம வந்து அதுடைய தாக்கத்தெல்லாம் வந்து நம்ம மண்டை வலிக்கிற இயக்கத்துல அளவுக்கு முட்டு கொடுத்தோம். நம்ம முட்டு கொடுத்தோம். ம். இதனால நமக்கு கெட்ட பேர் வந்தா கூட அதை தாங்கிட்டு முட்டு கொடுத்தோம். ம். இவங்க வந்து நம்மளை அழிக்கணும்னு பாக்குறாங்க. ம். நம்ம யார தினம் வந்து திட்டிக்கிட்டு இருக்கோமோ, ம். அரசியலுக்காக தான் திட்டுறோம்னா கூட ஆமா ஆமா ஆமா. அவங்களுக்கு நம்ம பேர்ல ஒரு அக்கறை இருக்கு. தகவல் அனுப்புறாங்க, நம்ம பேர்ல அக்கறை இருக்குன்னா என்ன டேட்டாவோட அர்த்தம்? அனுப்புறாங்க. ஆமா, அந்த சமூகத்து பேர்லயும் ஒரு அக்கறை இருக்கு. அதனால தானே திருமாவளவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ம். ம். திருமாவளவன் பிழைச்சுன்னா அரசியலில் பிழைத்து இயக்கம் நடத்தணும்னா பட்டியல் சமூகத்திற்கு அது ஒரு ஒரு முக்கிய ஒரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தானே இருக்கு அந்த முக்கியத்துவம். ம். யாரை நம்ம வந்து எதிரி நினைச்சு இப்படிலாம் நினைக்கிறோமோ அவன் நமக்கு நல்லது நினைக்கிறான், நம்ம ம். அழியக்கூடாதுன்னு. ம். கூடவே இருந்து நம்ம பல்லக்கு தூக்கணுவன் நம்மளை வந்து அழிக்கணும், முழுங்கிடலான்னு பாக்குறாங்க. கபலீகரம் கிட்டத்தட்ட பண்ணணும். முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் தான் அவர் போய் 90% போனதுக்கு அப்புறம் தானே இவர் இறங்கி வராரு. தெரியுது அப்ப. இப்போ வந்து இவரை வந்து காட்டுமன்னார் கோயில்ல வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு திமுகல இருந்து அழுத்தங்கள் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு ம். அவருக்கு ம். பண்ண விடாம. ம். அதனாலதான் இன்னி வரைக்கும் பண்ணல. ம். ஆனா வந்து சிலதெல்லாம் பேச வேண்டியவங்க எல்லாம் பேசி அவருக்கு தைரியம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் கொடுத்து ம். திங்கட்கிழமை முடிஞ்சிருக்கு. 6ஆம் தேதி இன்னைக்கு அன்னைக்கு தான் கடைசி நாள். ம். ம். 6ஆம் தேதி இன்னைக்கு அது ஃபைல் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாரு. ம். ம். இதுக்கப்புறம் அவர் வந்து பின்வாங்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ம். ஆனா அவருக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு கூட இருந்தவங்க எல்லாம் வந்து அதுதான் அவருக்கு பெரிய, கவுத்துட்டாங்களே. அதுதான் நீங்க சொன்ன அந்த பாட்டு புரியுது. மயக்கமா கலக்கமா, அதுதான் சொன்னேன். அதாவது யாரை நம்பிட்டு இருந்தோமோ அவங்களே நமக்குள்ள இருந்துட்டே வந்து குழி பறிக்கிற வேலையும், இந்த அதாவது- வீட்டை பார்க்கணுமா அந்த வீட்டை பார்க்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது இல்ல, ம். எப்பவுமே எதிரியை விட துரோகியோட குத்தும் போது வலி தான் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே. எதிரிகிட்ட இருந்து எதிர்பார்த்தது, ஆமா. அது இது- அடிச்சாலும் அது வந்து வலியா தெரியாது. எதிர்பார்த்தது நேரா அப்படி நெஞ்சில வாங்குற குத்து, ம். இது முதுகுல வாங்குற குத்து இல்ல. ம். அதனால வந்து அவரு கலங்கி போயிட்டாரு. ம். ஆனாலும் இதிலிருந்து மீண்டு எழுச்சி தமிழர் வந்து கட்சியை மறுபடியும் வந்து அவருக்கே தெரியாமல் யாரோ அவருடைய கட்சியை அடமானம் வைத்து விட்டார்கள். அதிலிருந்து மீட்டு அவர் வந்து தன்னுடைய இயக்கத்தையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வார். அவர் அதை செய்திருவார். அவருக்கு நீங்க இவ்வளவு நினைக்கும் போது அவரை நினைக்க மாட்டாரா? நீங்க ஒரு கணக்கு போடும்போது அவரு கணக்கு புரியுது இல்ல. கூட இருக்கிற நீங்களே இவ்வளவு போடும்போது இல்லைங்க, வளர்த்த கஷ்டப்பட்ட அவருக்கு தெரியாத அவர் ஒரு என்ன கணக்கு கணக்கு போடுறாருங்கிறதையும் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஆ. நம்ம என்ன சும்மாவா 47 வருஷமா கையில பேனாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கவனிங்க. ஆமா. இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுலையும் ஒரு வார்த்தை தெளிவா சொல்லியிருக்காரு. ம். தேர்தலுக்கு பிறகு மாற்றங்கள் வரும். ம். அப்ப என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆமா, மாற்றங்கள் வரும். அதற்காக வேண்டி நான் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மாற்றங்கள் என்ன வரும்? ம்.
ஐயா என்னை வந்து டேக் மீ ஃபார் கிராண்டட், ம் திருமாவளவன் தானே எங்கே போகிறான் இருந்தாலும் ம் வேணா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கூட குறைச்சி பார்த்து செட்டில் பண்ணுங்க. அப்படி சொல்லிடக்கூடாது இனிமே. அல்ல, ம். அந்த காலம் மலையேறி போச்சு. ம் நான் அந்த திருமாவளவன் வந்து இல்லை, ம் விழிப்புணர்வு பெற்ற திருமாவளவன். ம் எனக்கு தேவைப்பட்டால் நான் வந்து இடம் மாறவோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அரசியல் பாதையை மாற்றிக்கொள்வதற்கு நான் தயார் என்ற ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார். ம் இதுதான் வந்து திருமாவளுடையது. ம். அடுத்தது உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த எலெக்ஷன் எப்படி இல்ல, நடக்குது? இன்னொரு விஷயம் இருக்கு சொல்லுங்க. கவனிக்காதது. அதாவது நெருக்கடி நேரத்தில் கூட இருக்கிறவங்க பேர் தான் நண்பன், நட்பு, எல்லா விதமான இதுன்னு சொல்லுவாங்க. நெருக்கடி நேரத்தில் நீ வேற வேலை பண்றன்னு வச்சுக்கோ, அவன் தான் துரோகி. அதில் 3ல் 2 ஓரளவுக்கு சமமாக ஆயிடுச்சு, வந்துடுச்சு. திரும்ப ஒன்று சொன்ன மாதிரி, ஒன்று கரூருக்கு ஓடி ரிட்டர்ன் வந்தாலும் அண்ணன் நான் இங்கே இல்லை, இங்கே தானே இருக்கிறேன்னு. இன்னொன்று வந்து அண்ணன் நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்களோ நான் அந்த மாதிரி இருந்துட்டு போகிறேன்னு. ஒன்று மட்டும் நீங்கள் சொன்னது வார் ரூம் வச்சுக்கிட்டு சிறுபான்மையினருக்கு போதிய இடம் இல்லை, சிறுபான்மையினருக்கு அங்கீகாரம் இல்லை, சிறுபான்மையினருக்கு எப்படி கொடுக்காம போச்சு. அப்துல் ரஹ்மான் என்ன ஐயரா? இல்லை, எனக்கு தெரியல. ஆமா, விசிகால அப்துல் ரஹ்மான் கொடுத்துருக்காங்க. ஆமா. அவர் என்ன ஐயரா? அவரு ம். இல்லை மொழியாரா? உருவாக்குறது அந்த மாதிரி. இல்ல, இவர் அதாவது மட்டும்தான் அந்த முகம், சும்மா வேற வந்து யாரும் இல்லை. ஆ, இவரை விட அவர் நிறைய கலப்பணி செய்திருக்கிறதா சொல்ல வராங்க. அவங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோழர்கள், அதாவது விசிக தோழர்கள் வந்து அப்துல் ரஹ்மானை வந்து நிறைய தொடர்ந்து விளம்பரமே இல்லாமல் பணியாற்றி இருக்கிறார். ம். பல இஸ்லாமியர்களை வந்து உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆளூர் ஷனவாஸ் ஒருத்தர் கூட சேர்க்கல. இல்லை, அதான் சொல்றாங்க. ஆமா. இப்போ இதில் என்ன கேள்வினா, 6ஆம் தேதிக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறாரு, போட்டி வேகமாக இருக்கும். திமுக என்ன செய்வதா உத்தேசம்? உங்களுக்கு கிடைச்ச தகவல்? இல்லை, திருமாவளவனைன்னா விசிகாவை எல்லா இடத்துலையும் தோற்கடிப்பதற்கு என்ன வழி உண்டோ அவ்வளவும் செய்யறதா வந்து ஆல்ரெடி எனக்கு நேற்று கிடைத்த தகவல் பிரகாரம் திமுக தரப்புல திமுக தரப்பு. இது நம்பிக்கை துரோகம் இல்லை? திராவிடத்தை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? அதனுடைய ஒரு முகமே இதானேன்றீங்களா? பெரியார் வந்து அவர் வந்து ஒரு சின்ன வயசு பொண்ணை கட்டிக்கிட்டாருன்ற ஒரு சின்ன காரணத்தை சொல்லி உருவானது தான் திமுக. ஆமா ஆமா. நீ அவருடைய திராவிட நாடு, அவருடைய எல்லா கொள்கையிலையும் ஒன்னா இருந்துட்டு அவர் வந்து ஒரு சின்ன வயசு, அதாவது அது அங்கேயே துரோகம் பண்ணிட்டு தானே பார்க்கறாங்க. அது ரைட்டா தப்பாங்கிறது அது தனி மனித பிரச்சனை. அது வந்து அதுக்காக நீங்க வந்து ஐயா நீங்க பண்ணது தப்புங்க, நீங்க ஒரு சின்ன வயசு பொண்ணை கட்டியிருக்க கூடாது அப்படின்னு அது வேற. அதுக்காக தனியா ஒரு கட்சியே அங்க வந்ததா துரோகம். அதுக்கப்புறம் அண்ணாதுரை இறந்து போனோன்னு நெடுஞ்செழியன்ல இருந்து ஒரு 5-6 பேரை வந்து தூக்கி அடிச்சுட்டு எம்ஜிஆருடைய முகத்தை வைத்துக் கொண்டு கருணாநிதி வந்தாரு. அது துரோகம். சோ துரோகம் தான் இவர்களுடைய. ஒரு பீரியட்ல வந்து வாஜ்பாயோட கை கோத்துட்டு இது வந்து மதவாத கட்சி இல்லை, RSS வந்து சமூக இயக்கம், ஒழுங்கமான இயக்கம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த தேர்தலையே வந்து மாத்தி பேசுறது, இது துரோகம் இல்லையா? நிறைய இருக்குது. அதாவது துரோகம்னா அதுக்கு முன்னால இருந்த காங்கிரஸுக்கு துரோகம், அப்புறம் பாஜக, அப்புறம் மறுபடியும் பாஜகவுக்கு துரோகம், மறுபடியும் காங்கிரஸ். இப்போ துரோகம் செய்வதே வந்து ஒரு தொழிலாக வைத்துக்கொண்டு நீங்க சொல்ல வர்றது விசிகாவுக்கு எதிராக திமுக மனநிலை இருக்குதுன்றீங்க. ஆமா, சரி இருக்கட்டும். இந்த 8 தொகுதியில தான் நீங்க தோற்கடிக்க முடியும். மற்ற தொகுதியிலாம் நீங்க வரீங்கல்ல, யாருடைய அனுசரணையில் நீங்க ஓட்டு வாங்கிட்டு இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்தீங்க. அதைத்தான் சொல்றேன். மற்ற தொகுதியில நீங்க எத்தனை தொகுதியில அடி வாங்க போறீங்க? இல்ல, இது அதாவது சங்க தமிழன் ஒரு தம்பி அதை தான் பேசிட்டு இல்ல, நாங்க தோக்குறது 8 இருந்தாலும் இல்ல நீங்க அதிகமா தோப்பீங்க பாத்துக்குங்க அப்படின்னு. நான் வந்து சனாதனவாதி. சரி. நான் ஆன்மீகவாதி. சரி. நீங்க இதை நான் வந்து நீங்க என்ன சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு போங்க. சரிங்க. நான் வந்து கடவுளை நம்புவோன், அதனால் சனாதனி. சரிங்க. இதுக்கு பேர் தான் கர்ம வினை இல்லையா? சரி. இப்போ நீங்க திருமாவளவனை வந்து அரசியல் ரீதியாக தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்க. அவங்க களத்துல வந்து வேலை செய்யலன்னா உங்களுக்கு 25% பாதிப்பு திமுகவுக்கு. ஆமா, ஒரு பக்கம் ஆச்சா? ஆமா. காங்கிரஸோட நீங்க அது தாவேகா வரைக்கும் போற மாதிரி எல்லாம் 90% போயிடுச்சு. அப்புறம் ப. சிதம்பரம் ஐயாவை வச்சு இழுத்துட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் பாதி போயிடுச்சு.
ஆமாம், அதில் போயிடுச்சு. களத்தில் வந்து காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் வந்து எவ்வளோ தூரம் ஒத்து வரும்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் அந்த பகைமையும் கசப்புணர்ச்சியும் இருக்குது. ஆமா. மாணிக் தாக்கூர், ஜோதிமணிலாம் வந்து ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. லிஸ்டாப்பா இது செலெக்ஷனா இதுன்னு துப்புறாங்க. ஆமாம், ஆமா. அவர் முந்தா நாள் கட்சியில சேர்ந்த ஒருத்தருக்கு காங்கிரஸ்ல சீட்டாம் போன வாரம். ஆமாம், அவர் என்ன ஒரு குமரன், அவர் அது ஜி.கே. மணி மகன், ஜி.கே. மணி பாமகவிலேயே வளர்ந்தவர். வளர்ந்த திடீர்னு அவர் மகன் பாமகவில் எல்லாமே ஏன் அங்க போனாரு? ஏன் அப்ப எவ்வளவு ஏன் நெட்வொர்க் போனாருன்னா, வச்சிருந்திருக்காரு. அவர் லைக்கால வந்து சிஇஓவா இருந்தாரு. எதெல்லாம் லைக்கா ஐயா நீங்க இல்லைங்க, எவ்வளவு நாள் இல்ல இருங்க. லைக்கால பெரிய 2000-3000 கோடி கடன் வந்துச்சு. ம். அப்போ அவர் வந்து ஐயா துணை முதல்வர் உதயநிதிட்டு சொல்லி ரெட் ஜெயண்ட் மூலமா அந்த 2000-3000 கோடி கடன்ல இருந்து அவங்கள காப்பாத்தி அது ஒரு சரி பண்ணி விட்டாரு. ம். அப்ப அவரோட ஒரு நட்பு இருக்கு. ம். அவர் அப்பா ஜி.கே. மணியை நம்பினா அவர் ஐயா ராமதாஸை நம்பிட்டு இருக்காரு. ம். ஐயா ராமதாஸ் வந்து சசிகலாவோட கூட்டணி. ம். அந்த சசிகலா அம்மாவோட கூட்டணி 23 வேட்பாளர் வச்சாங்க. அதில் நேற்று வந்து ஒரு வேட்பாளர் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு திமுகவில் இங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாரு. எங்க சசிகலா வேட்பாளராக அறிவித்த ஒரு ஆளு ம். ரிசைன் பண்ணிட்டு திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. ம். அப்படி இருக்கும்போது அவர் தமிழ்குமரன் திமுகவில் போய் சேர்ந்தா வந்து ஏற்கனவே இவங்க திமுக வந்து உதயநிதியோட நண்பர் ஆனால் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி காங்கிரஸ்ல வந்து ம். ஒரு சீட்டு, அதுவும் என்ன போய் சேர்ந்த ஒரே வாரத்தில் பெண்ணகரத்தில் அவருக்கு சீட்டு. ம். இது ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு. ம். இப்போ ஆக மொத்தம் பாருங்க, ம். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் களத்தல பிரச்சனை, ம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் களத்தல பிரச்சனை. ம். சிபிஐ அவர் இடதுசாரிகள் வந்து வீரபாண்டியன் ஐயா அவங்க அந்த அளவுக்குலாம் என்ன நீங்க கம்யூனிஸ்டுக்கு அப்படி ரோஷம் ஏன்னா வந்து அந்த பிரச்சனையா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஆ. அவங்களுக்கு ரோஷம் வந்ததுனால என்ன ஆயிடும்ன்றது வேற விஷயம், நம்ம அதை பத்தி பேசல. ம். ஆனா கொஞ்சம் நெஞ்சம் அவங்களுக்கும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பெருங்காய டப்பால கடைசியில ஒரு துளி ஒட்டிக்கிட்டு இருக்குமே, அது மாதிரி கொஞ்சம் ரோஷம் இருக்குது. நம்ம வீரபாண்டியன் ஐயா கொள்கை அந்த அந்த வேகம்லாம் இருக்குன்றீங்க. அது வாசனை இருக்கு. சரி, வீரபாண்டியன் வீரபாண்டியன் சிபிஐல இடதுசாரி தோழர் தோழர் நல்ல இருக்கிறதுல நல்ல தோழர், கொஞ்சம் ஆமா. நல்ல இல்ல படிப்பு. அவர் விஷயம் தெரிஞ்சவரு. அவர் என்ன வருத்தப்பட்டாரு, ஒரு 2 பக்க பேட்டி ஒரு பத்திரிகையில, இந்த நன்கொடையை வாங்கியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம், இது சொன்னாரு. இது வந்து அவர் வந்து ஒரு ஒரு இயல்பா ஒரு மனசாட்சி, இது வந்து வெளிப்படையா பேசுற தன்மை. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உண்டியல் குலுக்கி திரள் நிதி எடுத்து அது மூலமா வந்து மக்கள்கிட்டயே நிதியை திரட்டி மக்களுக்கு அப்படி வந்தவங்க. இருந்தது அங்கதான் வரணும். அப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரிஜினல் சரித்திரம். ஆனா இந்த நிலைமைக்கு போய் அவங்ககிட்ட போய் 10 கோடி 15 கோடின்னு கை நீட்டி வாங்க போகும்போது அவனுக்கு அடிமையாகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சுங்கிறத நாசுகா சொன்னார். சொன்ன உடனே இங்க ரியாக்ஷன் முதலாளி கிட்ட, முதலாளின்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், பெரிய முதலாளி கிட்ட என்ன ரியாக்ஷன், வாங்கினதே தப்புன்னு பேசுறாங்களா அந்த ஆளு. அவர் பேசினா என்ன, வீரபாண்டியன் பேசுனதா எடுத்துக்கூடாது, அந்த கட்சி பேசுறதா தான் எடுத்துக்கணும். அவங்க நிக்கிற இடத்துல எல்லாம் செலவு பண்ணாதீங்க, போ நீங்களே வாரி மேல தலை மேல மண்ணை போட்டு போங்க சொல்றது. எப்படி பாருங்க, நான் கம்யூனிஸ்ட் தோக்கடிக்கதானே தோக்கடிச்சுக்கிறீங்க. நீங்க வந்து நீங்களே பல முறை வந்து அரசியல் ஜோதிடர் ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் ஐயா. பஞ்சாயத்துக்கு இடையில இது ஒரு பஞ்சாயத்து வச்சிருவோம், ஏதோ பஞ்சாங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பஞ்சாங்கெல்லாம் பார்த்து இல்ல, அரசியல் ஜோதிடர்னு சொல்லி நீங்களே சொல்லியிருக்கீங்க. பல முறை நான் பேசியிருக்கேன். திமுக எந்த கொம்பனாலும் திமுகவை அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்றதை நான் வந்து ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன். திமுகவுக்கு வந்து ஒரு அழிவோ ஒரு பாதிப்போ ஒரு பின்னடைவோ ஏற்படணும்னா அதுக்கு காரணம் வெளியில இருந்து இருக்காது, திமுகல இருந்து தான் இருக்கும். ஏன்னா அப்படின்னு சொல்லி பஸ்மாசுரனுடைய வரலாறு நான் 2 தடவை சொல்லியிருக்கேன் ராவணாலேயே, மற்ற நிகழ்வுலையும் சொல்லியிருக்கேன். இப்ப எதுனா நிகழ்வு, சிபிஐ காரனுக்கு ஹெல்ப் பண்ணாத களத்துல ரைட்டு, விசிகாவை தோக்கடிச்சிரு ரைட்டு, காங்கிரஸ் காரனோட ஒத்து போகாத போயிட்டு, செல்வ பெருந்தகை அவருக்கு வந்து டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அதனால நான் விலகிறேன்ட்டாரு. டார்கெட் பெருந்தொகை, செல்வ பெருந்தொகை அவர் டார்கெட் ரீச்சுடு. நீங்க பேரை சொல்றீங்க, அவர் தகை. ஆமா பெருந்தகை, பெருந்தகை இப்படிதானே சொன்னேன், மாத்தி வந்துருச்சா? இல்ல நீங்க எல்லாம் மாத்தி சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க, அவருக்கு கொம்பு விழுந்து, இது ஒரு கொம்பு எக்ஸ்ட்ராவா விழுந்துருச்சு, அது விட்டுருங்க. தகைக்கு முன்னால ஒரு கொம்பு விழுந்துருச்சு, தொகைன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, கொம்பு போட்டு சொல்லிட்டீங்க. கொம்பு போட்டேன், ஏன்னா அவர் ஒரே கொம்போட தானே இருந்தாரு. அதனால வந்து இப்ப சமீபத்தில் வந்து 27 பேர்கிட்ட வந்து
3லேருந்து 5 கோடி ரூபாய் வந்து கார்கே பேர் சொல்லி வசூல் பண்ணதாக வந்து செய்தி போய் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம்லாம் வந்து ராகுலுக்கு செய்தி சொல்லி அதுதான் நடுவில் சோடங்கரை கூப்பிட்டு இது என்னன்னு என்கொயரி பண்ண சொல்லி இதெல்லாம் நடந்தது உள்ளுக்குள்ள. அதனாலதான் தாமதம், இந்த பட்டியல் வந்ததுக்கு தாமதமானதுக்கு காரணம். இப்போ ஒரு மாதிரி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எல்லாம் நீ பண்ணதெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் வந்துருச்சு கையில, இந்த தேர்தல்ன்றதுனால இப்போ ஒன்றும் நடவடிக்கை இல்லை, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களா அறிவிச்சா அது அவமானன்றதுனால இந்த தேர்தலுடன் என்னை விடுவிக்க சொல்லி நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் தலைவர் பதவியில் நேற்று சொல்லிட்டாரு. எப்படி சீட்டு கிழிக்க போறாங்க, நானா விலகுகிறேன் என்று முனைப்பு, நான் தான் தேர்தலுக்கு முன்னாலேயே சொன்னேன், நான் சொல்லிட்டேனே விலக போறேன்னு அப்படின்னு சொல்லி. அது ஆக இந்த பஸ்மாசுரன் சொன்னது அந்த தேரி வந்து இப்போ வந்து திமுகவுக்கு கிட்டத்தட்ட நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கேட்ட அந்த பஞ்சாங்கத்துக்கு வரேன், இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. புராணத்துக்கும் வந்து ஒரு பஞ்சாங்கத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வைங்க. இந்த தமிழ் வருஷம் வந்தாதான் இந்த புது பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் 2-3 இருக்கு வரும். இதெல்லாம் வந்து இப்ப எழுதப்படுறது இல்லை, யாரும் எழுதுறது இல்லை. என்றோ எழுதி வச்ச சில ஃபார்முலாக்கள் பிரகாரம் அப்படியே வந்து கணக்குகளை வந்து இன்டர்பிரேஷன், அந்த டெக்ஸ்ட் புக்கு அந்த காலத்துல கோனார் உரை போடுவாங்க, அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு உரை போடுறாங்க, அதுதான் பஞ்சாங்கம். அதை விவரித்து புரியும்படி மக்களுக்கு அதுல வந்து என்ன சொல்றாங்க, அதுல போடுவாங்க மேற்காசியாவில் கலவரம் வரும், போர் வரும், இதெல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்கு. சரி, இது எப்போ எழுதுறான், ஒரு வருஷத்துக்கு முன்னால குறைந்தபட்சம். அதை விவரித்து ஏற்கனவே உள்ள அந்த ஃபார்முலாவை விவரித்து எழுதுனா கூட எழுதப்படுவது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாலேயே. பின்னால டிசம்பர் மாசத்துல நடக்கிறது வந்து எப்படி அவன் 6-8 மாசத்துக்கு முன்னாலே எழுதுறான். அப்ப ஏதோ அதுல ஒரு விஞ்ஞான சூட்சமா இருக்கு கணக்கு. அதுல வந்து இந்த முறை தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி வரும் இருக்கு. என்னங்க இது பஞ்சாங்கத்துல? நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். இப்போ கெத்தா ஒத்த நிற்க முடியாது, அப்படிலாம் வந்து பில்டப் எல்லாம் கொடுத்தா சும்மா கொடுக்கலாம், பில்டப் நிற்காது. இப்போ புரியுதா? தோழர் திருமாவளவன் வந்து இறங்கி அவரே தனியா நிக்கிறாரு. எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவனின் குரலோ, ஏதோ ஒரு தேவனின் குரல், அந்த குரல் கேட்டு அதையும் ஏத்துக்கிட்டு அதான் நல்ல ஐடியான்னு சொல்லி இறங்கி வந்தாருன்னு. ஏன்னா நாளைக்கு ஒரு தொங்கு சட்டசபை வந்ததுன்னா தேவை வரும்ல. அவர் 3-4 அவர்கிட்ட இருப்பாங்களா சட்டமன்றம்? இல்லைங்க, 8ல் நான் சொல்றேன் 4 ஜெயிக்கிறதா வச்சுப்போம். ஒரு யதார்த்தமா வச்சுப்போம். போன தடவை 6ல் 4, 8ல் அப்படி பார்க்க போனா 4 5 கூட வரலாம், 4லேருந்து 6க்குள்ள வரலாம். இப்படி வரக்கூடிய ரெண்டாவது இந்த தடவை கூடிய வரை பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரடியாக விசுவாசமா இருக்கிறவங்களா கொடுத்துருக்காரு, அவருடைய அக்கா மகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதான் நான் பெருசா வாரிசு அரசியல்னு எடுக்கல, இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பதவியெல்லாம் கொடுக்கல. அப்படிங்கும்போது மம்தா பானர்ஜி மாதிரி அவங்க தங்கச்சி பையன் அபிஷேக் பானர்ஜிக்கு தம்பி பையனா யாருக்கோ வந்து நம்பர் 2ன்னு சொல்லி அப்படிலாம் வந்து கொண்டு வரல. ஏதோ ஒரு சீட்டு கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஏன் கொடுத்தாருன்னா இவர் பேச்சை கேட்கக்கூடியவங்க விலை போகாத ஆட்களா பார்த்து முடிஞ்ச வரைக்கும் பண்றாரு, கொடுத்தாரு, நியாயமா பண்றாரு. இதுக்கு முன்னால ஏமாந்துட்டார், போன தடவை எல்லாம் ஏமாந்துட்டாரு, இந்த தடவை கொஞ்சம் விழிப்புணர்வோட பண்றாரு. சரி, இப்ப இந்த பஞ்சாங்கம் முடிவு இந்த பஞ்சாங்கத்தை கூட்டணி ஆட்சின்னு. அப்போ இந்த இடத்துல வந்து திருமாவுடைய அந்த இதை பாருங்க, தேர்தலுக்கு பின்னால் மாற்றங்கள் வரும் சொல்றாரு, சொல்லிட்டாரா? அப்ப உங்களுக்கு என்ன பஞ்சாங்கமும் அதான் சொல்லுது, கூட்டணி ஆட்சி வரும்னா யாருடன் கூட்டணி, எது வந்து மெயின் கட்சின்னு பஞ்சாங்கம் சொல்லல. அது சொல்லிடுச்சுன்னா அப்புறம் தேர்தலே வேண்டியது இல்லையா. அதனால வந்து அப்படி வந்துச்சுன்னால் அவர் ஏன் இங்கதான் இருக்கணும், அங்க போக கூடாதா? நடந்திருக்கு, ஏதோ நடக்குது. இதே திருமாவளவன் ஒரு காலத்துல வந்து திமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருந்தாரு, அது இல்லாமல் திமுகவுடன் காங்கிரஸ் கூட இருந்தாரு, அதிமுக கூட்டணியில இருந்திருக்காரு, மக்கள் நல கூட்டணி 3ஆம் கூட்டணியில இருந்திருக்காரு. அதனால வந்து அரசியலில் எல்லாமே அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து மாறக்கூடிய விஷயங்கள் தான். அந்த மாதிரி வந்து சரி, நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, என்ன சார் இந்த பஞ்சாங்க பகுத்தறிவு காலத்துல பஞ்சாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்களாம் மூட நம்பிக்கை சார் அப்படின்னு சொல்லுவீங்க, இல்ல சொல்லுவாங்க.
ஏங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோயில் ஆண்டாள் கோயில் இருக்கு இல்லையா? அந்த அதைத்தான் கேட்க வந்தேன். பனைமரத்துக்கு தென்னை மரத்துக்கு தேள் கொட்டினா பனைமரத்துக்கு நெறி கட்டுதுன்னு என் கேள்வி. கேளுங்க. அங்க அது ஊழ்ந்தது, ஏதோ ஒன்று ஆச்சு, அந்த மேல அந்த கலசம் ஏதோ சாஞ்சிடுச்சு, ஊழ்ந்தது. சரி, யாகசாலை கலசம். இங்க ஒரு அம்மா ஏன் பதறாங்க? அது ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை வெறும் கோயிலா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. அது எவ்வளோ ஒரு முக்கியமான கோயில். அது ஒரு கோயில், ஆண்டாளுடைய கோயில். அது ஒரு பிரசித்தி பெற்ற பிரபலமான கோயில். அது அந்த வகையில். ஆனால் தமிழ்நாடு அரசின் லட்சணை முத்திரை அந்த கோபுரம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கலசம் வந்து கலசானதுன்னா அப்போ இது அரசுக்கு ஆபத்து, அரசருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு அப்படிதான் கொண்டு வராங்க. பொதுவா அரசருக்கு ஆபத்து அப்படின்னு இதை வந்து பொதுவா நம்பிக்கை சார்ந்தது. இதை வந்து நம்ம வந்து நம்பிக்கை சார்ந்தது. அந்த மாதிரி உடனடியாக பதறி போய் அவங்களே 2-3 நாள்ல இப்போ வந்து அங்க நேரம் போறதாகவும், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் சாமி கும்பிட்டு வர போறதாகவும் 5 அமைச்சர்களை கூப்பிட்டு. அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க ரொம்ப நிறைய வர நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு சொல்றீங்க. அவங்க பெரியார்னு ஒருத்தர் வச்சிருக்காங்கல்ல, கொள்கை தலைவர்னு, பெரியாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆசிரியர் வீரமணிலாம். எப்ப கூட தேர்தல் எலெக்ஷன்ல பாருங்க, ஆலோசனைக்கு ஐயாவை தான் நடுநாயகமா கூப்பிட்டு போறாங்க, ஆசிரியர் வீரமணியை. இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க? யாகத்துக்கு மந்திரிங்களா போறதுன்னு ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் எனக்கு உங்களுக்கு இல்லைங்க, வம்பு பண்ணி விட்டு. இப்போ இவங்க வந்து மாசத்துக்கு 10 கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அங்க வந்து பிராமண சுமங்கலிகள்லாம் உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாங்க திருவெண்காட்டில். அப்புறம் வீட்டில் வந்து வைணவஜீயர்களை கூப்பிட்டு அவங்க காலை கழுவி அதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணாங்க. நம்ம அவங்க காலை கழுவி அந்த நீரை வந்து தீர்த்தமாக கொடுத்து, யாரு இதெல்லாம் சின்ன ஒரு மன்னவர் ஆகணுங்கிறதுக்காக. ஓ, நான் போய் யாராவது காலை கழுவி குடிச்சு அதை வந்து பண்ணோம்னா மன்னவர் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஐயா, எங்களை மாதிரி ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க கூட பெரியவங்களை பார்த்தா கும்பிடணுன்றதோட அதோட நிறுத்திடுவோம். அதை தாண்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறது வந்து நம்ம வந்து இருந்தாலும் கடவுள் வேறு மனிதன் வேறு. மனிதனை வந்து கடவுளாக்குவது தவறு. சரி, உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லி, ஒழுக்கமான மனிதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கலாம். ஆனா அவரை கடவுளாக்கணும்னா அது தவறு அப்படின்னு நம்ம பேசுறோம். இப்ப இங்க எனக்கு என்ன, எனக்கு ஒவ்வாதது, எனக்கு வந்து வாமிட்டிங் மாதிரி ஆகிறது என்னன்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். நாங்க இந்த கொள்கையில வளர்ந்துகிட்டு வந்தோம். நாங்க போய் நீங்க சொன்ன உடனே அங்க பதறி போய் 2 அமைச்சர்களை அனுப்பி 5 அமைச்சர்கள் 5 யாகம் வளர்க்க கணக்கு சொல்றேன். 5 பெரியார் கொள்கை என்ன ஆகுறதுங்க? பெரியார் கொள்கைன்றது ஏங்க, நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகும்போது ஒரு பெண், நான் வந்து எந்த பெண்ணையும் சொல்லலை, பொதுவான ஒரு பெண் வெளியில் போகும்போது அப்படி லைட்டாக ஒரு ரோஸ் பவுடர் போடுது, லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் போடுது. அந்த லிப்ஸ்டிக்கே சாப்பாடாக வச்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. அது ஒரு அழகு, அது ஒரு சும்மா ஒரு அழகு. ஆசிரியர்லாம் சொன்னீங்களே, அது லிப்ஸ்டிக்கே வேணும்னா வச்சுப்பாங்க. அப்படி இல்ல, அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிருவாங்க. அந்த டிஷ்யூ பேப்பர் எதனா ஒரு நல்ல விசேஷம் நடத்துறப்ப அந்த சாணத்தை எடுத்து அப்படி நட்டு வச்சு அருகும்புல் ஒன்று வைப்பாங்க. அந்த மாதிரி அவர் தான் நடுநாயகமா இருக்கிற மாதிரி முடிச்ச உடனே அதை கூட்டி பெருக்கி தள்ளிடுவாங்க. அப்படியா? அதே மாதிரி இப்ப அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிருவாங்கல்ல. என்ன இந்த டிஷ்யூ பேப்பர்ல காந்தி தாத்தா சிரிக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? இப்ப டிஷ்யூ பேப்பர் அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லி ஆகி போச்சு. டிஷ்யூ பேப்பர் அதுல காந்தி தாத்தா சிரிக்கிறாரு. ஓ சரி. இது அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து கொடுத்தா அவரும் தொடச்சி எறிஞ்சா என்ன, காந்தி தாத்தா இருக்காருல்ல, காந்திக்கு மரியாதை போனா நமக்கு காந்தி வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு அதுக்காக வந்து அப்படின்னு சொன்னோன்னா அந்த 2 வசனம் பேசுவார். இப்ப கூட பேசியிருக்காரு. 1971 வந்து நடந்த மாதிரி வந்து எந்த ஒரு படத்துக்கு செருப்பால் அடிச்சு நாங்க வந்து அப்போ ஆட்சிக்கு வந்தோம், திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே மாதிரி மறுபடியும் வந்து நீங்க முருகனுக்கு எதிராக நாங்க அந்த மாதிரி ஒரு செய்து மறுபடியும் திமுகவில் ஆட்சியில் அமர்த்த தயங்க மாட்டோம்னு பேசியிருக்காரு. முருகன் அடிச்சு பாருங்களேன் செருப்பால என்ன நடக்குதுன்னு. இப்போ முருகன் அடிச்சு பாருங்க, சும்மா வீசி பாருங்க. 21 வேற, 2026 வேற. இப்போ முருகனை வந்து நீங்க செருப்பால் அடிச்சீங்கன்னா பதிலுக்கு செருப்பு மாலை எங்க விழும் நான் என் வாயால சொல்ல மாட்டேன். ஆமா, இல்ல அது விழுறது ஒரு பக்கம் உங்களுக்கு அப்ப மாதிரி இல்லைன்றது ஒண்ணு. 2வது
உன்னை சுத்தி இருக்கிற கூட்டமே உன்னை அடிக்குமே. அங்கதானே கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கு. ஏங்க அத்திவரதர் இப்போ கூட அத்திவரதர் இப்போ இன்னொரு காஞ்சிபுரம் மாதிரி இன்னொரு இடத்துல அத்திவரதர் கூடவே படுத்துக்கிறதுக்கு எல்லாம் போயிட்டாங்க. தண்ணிக்குள்ள நான் சொல்றது. ஆமா, அப்படியே மூழ்கிலாம் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு வரலான்ற அளவுக்கு ஆன்மீகத்துல மூழ்கி போனவங்களே இந்த கூட்டம் தானே. ஐயா உதயநிதி துணை முதல்வரே ஒரு கோயில போயிட்டு அப்படி எடுத்து இப்போ 4 நாள் முன்னால திருநீர் வச்சுக்கிறாரு. கூட 3-4 அமைச்சர்கள் நிக்கிறாங்க. அப்புறம் இந்த செந்தில்குமார்னு ஒரு தர்மபுரி எம்பி, அதெல்லாம் ஆன்மீகத்துல இல்லைங்க, பூமி பூஜை எல்லாம் வரும்போது இந்த தேங்காய் உடைக்கிறது, இந்த வெத்தலை பாக்கு வைக்கிறது, பழம் இதெல்லாம், அந்த ஆரத்தி காமிக்கிறதெல்லாம் இதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த அதிகாரிகள்லாம் கண்ணாமுன்னான்னு பேசி அது வீடியோலாம் வந்துச்சு. தர்மபுரி எம்பியா இருந்த செந்தில்குமார் இப்போ அவரு இப்போ வேற எங்கேயோ இருக்காரு. அவர் ஏதோ நிக்கிறாரு தேர்தலில். கோயிலில் போய் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அவர் பேரை சொல்லி அர்ச்சனை சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஐயா ஏன் தேங்காய் உடையக்கூடாது அதெல்லாம் அங்க சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் கரெக்ட். இப்போ ஒரு நாள் மட்டும் பார்த்தா மவுண்ட் ரோடு அப்படியே நிறைஞ்சு போச்சு. என்னன்னா அன்னைக்கேத்தான் நாங்க விருப்ப மனு கொடுப்போம். ஆமா, காலத்தை விட்டுருச்சுன்னா அஷ்டமி நவமி நேரம் அது ராகு காலம். சரி, இது என்னாச்சு? இந்த கோபுர கலசம் சாஞ்சிருச்சு. ஆமா, சாஞ்சிருச்சு. இப்ப ஆக மொத்தம் அரசுக்கு அல்ல அரசருக்கு ஆபத்து, அரசரது ஆட்சிக்கு ஆபத்துன்னு வச்சுப்போம். நம்ம யாரையும் நம்ம வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் 100 வயசு வளமுடன் வாழட்டும், அந்த மாதிரி இருக்கு, நலமுடன் வாழட்டும். அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்பதுதான் இது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அடுத்தது நம்ம வர வேண்டியது வேற வழி இல்லாம இவர் தான், தாவேகா தான் பரபரப்பா பேசப்படுறது. அவர் என்னன்னா பெரம்பூர்ல கொடுத்த அந்த வேட்புமனு அதுல வயசு 52, அங்க இதுல கொடுத்தது திருச்சியில 51. ஏதாவது ஒரு வயசு தானே இருக்கணும், அவருக்கு தெரியணும்ல. இப்போ இது என்ன ஆகும்? அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ தட்டச்சு பிழைன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். வரேன், நான் அதுக்கு வர்றேன். அதுக்கப்புறம் இங்க எஃப்ஐஆர் எதுவும் இல்லைன்னு போட்டாங்க பெரம்பூர்ல. ஆனா ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அது அங்க அதுக்குள்ள யாரோ சொல்லி அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அர்த்தம்னா, ஏன் கையெழுத்து போடும்போது வேட்புமனுல உங்களுக்கு கூட இருக்கிற நிர்வாகி யாராவது ஃபில்அப் பண்ணுவான், உதவியாளரோ யாரோ பண்ணா கூட நம்ம ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு தான் கைது போடணும். ஏன்னா அது நாளைக்கு உதவியாளரோ நிர்வாகியோ பதில் சொல்ல போறது இல்லை, அது நம்மளதான் பாதிக்கும் போடணும். அது குறைந்தபட்சம் நம்ம பேர் ஸ்பெல்லிங் கரெக்டா போட்டிருக்கானா, வயசு போட்டிருக்கான், அடிப்படை விவரங்கள். இங்க 52, அங்க 51. அதுக்கப்புறம் இங்க எஃப்ஐஆருக்கு அங்க இல்லை. அதுக்கு நடுவில் ஒரு எஃப்ஐஆர் இப்போ இங்க திருச்சி கிழக்குல விதிமீறல்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணணும். இது அதுக்கு இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பெரம்பூர்ல பாதியில கேன்சல் பண்ணிட்டு வந்தார் பாருங்க வில்லிவாக்கத்துல. அங்க பாத்தீங்கன்னா அது உடனே அங்க மனு அனுப்புறோம்னு சொல்லிட்டு அஜய் பல்லா அவருக்கு அமிச்சாங்க, உள்துறை செயலாளர்னு. அவரு 6 வருஷத்துக்கு முன்னாலேயே உள்துறை செயலாளர் பதவியிலேருந்து மாறி மணிப்பூர் கவர்னர் ஆகி அங்க ஒரு 3.5-4 வருஷம் கவர்னரா இருந்து ஓய்வு பெற்று வீட்டுல இருக்காரு, கிராமத்துல இருக்காரு. அவருக்கு மனு வேலை கொடுப்போன்னு கொடுத்துருக்குறோம் நாங்க, நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? இல்ல, யாரு இன்னைக்கு இந்தியாவுல உள்துறை செயலாளரா இருக்காருன்னு தெரியாத ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவர். இவங்க பாஜக எங்களது கொள்கை எதிரி, திமுக எனது இந்த அரசியல் எதிரி. இதுல வேடிக்கை என்ன, எதிரி பேரே உனக்கு தெரியலையே. காலத்துல இந்த திராவிட கும்பல் அப்படிலாம் பண்ணுமா? இவங்களே பாட்டில் விட்டு அடிச்சுட்டு இவங்களே தகராறு பண்றாங்கன்னு பெரிய கிரியேட் பண்ணி அப்படிதான் நடந்துச்சு. இப்போ கடைசியா வயசானா தெரிக்க விட்டாரு ஆதவ். என்ன நினைச்சிட்டீங்க, நான் இங்கே உட்காருவேன், ஆர்ப்பாட்டம் நாங்கள் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் முதலமைச்சர் அப்படிலாம் வசனம். கடைசியா பார்த்தா 2 பேரை இழுத்துட்டு வராங்க. அந்த ஆளுங்க அவங்க ஆட்களே வச்சு வீச வைக்கிறது எவ்வளவு அழகா. அது ஒன்னும் அந்த காலத்திலே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுன் படிச்ச புக்கு பழைய புக்காவே இருக்குது. அதுக்குதான் வேற மாதிரி வச்சுட்டாங்கல்ல அவருக்கு. அதாவது அந்த கதை பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் கதை. இப்போ அதை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், டெக்னிக்கலான அது. அதாவது ஒருத்தர் ஒரே ஆள் ஒரு தொகுதியில 4 வேட்புமனு ஃபைல் பண்ணலாம். சரி, சட்டப்படி.
அது எதுக்காக பண்ணுவாங்கன்னா ஒன்றில் ஏதாவது பிழை இருந்து அது ரிஜெக்ட் பண்ண, அது ரிஜெக்ட் பண்ணும்போது எப்போ சொல்லுவான், கடைசி கடைசி 4 நேரத்துல தான் மணிக்கு சொல்லுவான். சாயந்தரம் ஆமா. 4 மணிக்கு தான் சொல்லுவான். அது சொல்லி அது மாற்று ஏற்பாடு பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, அப்படிதான் டைட்டாக இருக்கும். அதனால் ஒரு இது வந்து நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு இதே மாதிரி ஒரு இதில் வந்து 4 ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை தான் அந்த 9 தடவை எம்எல்ஏவாக இருந்து, அது நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, பெரியவர் செங்கோட்டையன் இருக்காரு, அவர் வந்து ஜெயலலிதா 4 இடத்தில் ஒரே சமயத்தில் நின்றார், விஜய் 2 இடத்தில் நின்றார் என்று அவரை வந்து விமர்சனம் செய்வது தவறு. ஜெயலலிதாவே ரிஜெக்ட் பண்ண வரலாறு தெரியாது அவருக்கு, தள்ளுபடி பண்ணிட்டாங்களே 4 இடத்துலயும் மனுவை. அதுதான் சொல்றேன், நீங்க அது தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்றது தெரியாம ஒருத்தர் 9 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நடக்கிறவங்க வந்து அப்புறம் நீங்க எப்படி நடக்கும் பாருங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து ஒரு சான்ஸ் இருக்கு, திங்கட்கிழமைக்கு இந்த பெரம்பூர்ல வந்து அந்த இன்னும் 2 மனு, 2 மனு தான், 2 மனு பெரம்பூர்ல 2 மனு ஃபைல் பண்ணியிருக்காரு விஜய். அது சேஃப்டிக்காக இன்னொன்னு பண்ணுவாங்க. இப்போ நாம் தமிழர்கள் கூட ஒரு காரைக்குடியில் வந்து சீமான் வந்து தன் பேரில் ஒன்றும், தன்னுடைய மனைவி கேள்வெளி சீமான் அவர்கள் பேரில் ஒன்றும் அது எதுக்குன்னா கூட இல்லை எல்லா வேட்பாளர்களும் ஒரு டம்மி வேட்பாளர் ஒன்று வைப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது ஆல்டர்னேட்டிவாக இருக்கட்டும்ன்றதுக்காக மாற்று ஏற்பாடு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ திங்கக்கிழமை கூட இன்னும் 2 வேட்புமனு வந்து இந்த கரெக்ஷன்லாம் வச்சு வழக்கறிஞர்லாம் வச்சு பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. சரி, ஆனா அந்த கரெக்ஷனை தேர்தல் அதிகாரி ஏத்துக்கணும் முடிச்சு அங்கதான் இருக்கு. ரிஜெக்ட் அப்படின்னா ஒரே வார்த்தை இல்ல, நாங்க இப்ப ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க கொடுக்கும் போதே நீங்க கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா வேற விஷயம். நீங்க கொடுத்ததை வந்து நினைச்சு நீங்க மாத்திட்டு தான் நாங்க முடியாதுன்னா முடியாதுதான், அவ்வளவுதான். ஓகே, சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. சரி, இப்ப பஞ்சாயத்துல இன்னொரு முக்கியமான விடயம் வந்து பேசப்படுறது, பொதுவாக நம்ம வாசகர்கள் எல்லாருமே பாக்குறது என்னன்னா, இந்த சீமானுடைய தொகுதி பிரச்சாரம் வந்து எப்படி இருக்கு, என்ன அதை ஏன் திரிசக்தியார் வந்து பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருந்தது, விமர்சனமாக வச்சுருந்தாங்க. உங்கள் பார்வையில் அதை பற்றி என்ன, நீங்கள் கவனிச்ச வரைக்கும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இல்லை, அதாவது உண்மையை சொல்ல போனால் இருப்பதிலேயே, அதாவது தேர்தல் களத்திலேயே, தமிழ்நாடு தேர்தல் களத்திலேயே கருத்தியல் ரீதியாக தேர்தலை சந்திப்பது, இந்த பரப்புரை செய்வது ஒரே ஒரு ஆள் சீமான் மட்டும்தான். இதை சொல்றதுக்கு எனக்கு வந்து எந்த விதமான தயக்கமோ தடையோ எனக்கு இல்லை. இதனால வந்து என்ன நோட்டு கொடுக்கல, டொனேஷன் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, இதை செய்வோம் அதை செய்வோம்னு உருட்டல. ரெண்டாவது, அவருடைய கருத்தியல்ல நீங்க வந்து ஒரு 95% வந்து நான் ஏற்றுக்கொள்றேன். எங்கேயோ ஒரு 5% எனக்கும் சில முரண்பாடுகள் எல்லார்கிட்டயுமே இருக்கும். இப்போ ஒரே தலைவர் வந்து ஒரு வேட்பாளர் 2 இடத்துல நிக்க கூடாதுன்னா, நான் வந்து இப்ப நேற்று கூட சில நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். ஆமா, நியாயம்தான். சீமான் அதை பேசியிருக்காரு. நான் வந்து தோத்தா கூட 3வது தடவை வந்து ஒரே தொகுதியிலாம் நிக்கிறேன், விஜய் தம்பி வந்து 2 இடத்துல நிக்கிறாரு அப்படின்னா தன்னம்பிக்கை இல்லையான்னு கேட்டிருக்காரு. நான் அதை ஆமோதித்து பேசும்போது நான் என்ன பேசினேன், இது வந்து சட்டப்படியே இது வந்து இதற்கு ஒரு திருத்தம் வர வேண்டும். ஏங்க, நான் வந்து குடிமகனா போய் ஓட்டு போடும்போது 2 இடத்துல ஓட்டு போடக்கூடாதுங்கிறீங்க, எஸ்ஐஆர் வச்சு அதை ரிமூவ் பண்றீங்க. அவர் மட்டும் 2 இடத்துல நிக்கலாம், அவங்க ஏதோ ஒரு இடத்துல எங்க வேணா நிக்கிட்டா 2 இடத்துல. நான் இதுல வந்து இப்படி நின்றது தவறு என்று உதாரணங்கள் காண்பித்த போது ஜெயலலிதா, ராகுல் காந்தி, பிரதமர் மோடி, பாஜக 2 இடத்துல, ஏன்னா வாரணாசிலையும் காந்தி நகர் அகமதாபாத்லயும் நின்னாரு. அது நின்று இருக்க கூடாது, அந்த முறை தவறு, அந்த முறையை வந்து சீர்திருத்த வேண்டும். ஒரு ஆள் ஒரு இடத்துல நீங்க ஒண்ணு இங்க நில்லு இல்ல அங்க நில்லு, உனக்கு எங்க நம்பிக்கை இருக்கோ அங்க நில்லு. ஆனா இன்னொரு இடத்துல வந்து 6 மாசத்துக்கு 52 தேர்தலையும் 57 தேர்தலையும் ஐயா பொன்முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு 2 இடத்துல போட்டிட்டார், 2 இடத்துலயுமே வெற்றி பெற்றார். அவருடைய ஃபாலோவர்ஸாக வந்த இன்னொரு மாயாண்டி தவறையான்னு நினைக்கிறேன், அவரும் அந்த மாதிரி 2 தொகுதியில் போட்டுட்டு 2லையுமே ஜெயிச்சாங்க. நடந்திருக்கு முன்னாடி, இல்லைங்க, வரலாற்று அன்னைக்கு நடந்தது அப்படின்றதுனால அது சரி என்று நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்து அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான ஒரு சட்டக்குழு வந்து அமைத்த சட்டம்னா இது வரைக்கும் 200 சொச்சம் திருத்தங்கள் வந்திருக்குல்ல. அப்ப கால நேர சூழல் மாறுதுங்கும் போது திருத்தம். அதனால ஏதோ அம்பேத்கர் தலைமையிலான குழு வந்து தப்பா எழுதிட்டாங்க சட்டம்னு அர்த்தம் இல்லை.
காலம் காலத்துக்கு மாறுது. ஏற்ற மாதிரி திருத்திக்கணும்ன்ற ஆமா, ஒருத்தர் வந்து 2 இடத்துல ஓட்டு போட முடியாதுன்னு சொல்றப்ப ஒருத்தர் 2 இடத்துல நிக்கவும் கூடாது கூடாதுன்றது வரணும். சரி. மோடிக்கா இருந்தாலும் அதான் ரூலு, சரி. ராகுல் காந்திக்கு அதான் ரூலு, விஜய்க்கு அதான் ரூலு, யாருக்கா இருந்தாலும் அதான் ரூலு. இவரது சீமான் சீமான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்தவித இலவசங்களும் கூடாது மக்களுக்கு. அதாவது குடிநீர், கல்வி, மருத்துவம். இது வந்து சீமான் இப்ப சமீபத்துல நம்ம இந்த அரசியல் இதுல பேசிட்டு இருக்கோம். நான் தமிழக அரசியல் பத்திரிகையில வந்து கார்கோடன் கட்டுரையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேருந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அரசு முழுக்க பொறுப்பேற்று செய்யணும். நம்ம சொல்றது வந்து மத்திய அரசு, மாநில அரசு எல்லாமே இணைந்து உயர்கல்வி வரைக்கும் அரசே பொறுப்பேற்றுக்கணும். எல்லாரும் கல்வி, மருத்துவம் வந்து இலவசமா இருக்கணும். சீமான் வந்து கூடுதலாக குடிதண்ணீர் சொல்லி இருக்கிறார். ஆமா, ஏன்னா அது வந்து எகெயின் வந்து அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி 10,000 கோடி விற்பனை தெரியுங்களா அதுக்குள்ளார? நாங்க எங்க குடும்பத்திலேயே நாங்க வச்சிருக்கோம்ல. என்ன வச்சிருக்கீங்க? குடிதண்ணீர் ஃபேக்டரி வச்சிருக்கோம்ல. அது எங்க இந்த சிறு குறு தொழிலதிபர்கள் வளர்ந்துட்டான்னா அவன் 20 லட்சம் 50 லட்சம் போட்டு முதலீட்டு போட்டு அதுலயும் நாங்க போய் அங்க அந்த தண்ணியும் விற்போம், இந்த தண்ணியும் விற்போம். நாங்க தண்ணினா விற்போம், அதான் வச்சுங்களேன். சரி, ஆமா. ஸோ அதுல கூட வந்து அந்த நடுத்தர மக்கள் இல்ல அவங்க பழிச்சிடக்கூடாது. நாங்களே தான் அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் சப்ளை பண்ணுவோம். எல்லாமே சப்ளை. நான் சொல்றது குடி தண்ணி இல்ல, சப்ளைனாலே நாங்க தான். நான் யாரதா தப்பா நினைச்சுக்க இல்ல ரைட். ஆனாலும் வந்து நம்ம வைகோவா அது நம்ம அந்த மாதிரிலாம் சொல்ல நம்ம எல்லாம் சொல்ல நீங்களும் அப்படி சொல்லல. இல்ல, நான் நாங்க அந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் நம்ம சொல்லல. யாரு நாங்க அந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்ல, அது உண்மையாவே இருந்தாலும் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம அந்த மாதிரி விஷயங்கள வைகோ மாதிரி அந்த மாதிரி வைகோ மாதிரி சொல்ல மாட்டோம். இப்ப சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து உண்மையான தன்மான தமிழர்கள். அதனால நம்ம வந்து அது பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப இங்க தொகுதிக்குள்ள இல்ல, தொகுதியில சீமான் ஒருவர் தான் இந்த இலவசங்கள் கொடுக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காரு. அதனால வரக்கூடிய வெற்றி தோல்வி பாதிப்புகளை வந்து கவலைப்படாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு இணைந்து மரத்துடன், அதுக்கப்புறம் அதாவது விளைநிலம், விவசாயி, ஒரு இதுவும் தனித்தனியா எடுத்துக்கிட்டு பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கையுடைய அம்சங்கள், இதை எப்படி நம்ம காப்பாற்றணும், பூமியை எப்படி காப்பாற்றணும், இதெல்லாம் அழிச்சிட்டோம்னா நாமளே இருக்க முடியாது. நான் நேற்று கூட ஒரு நிகழ்வுல சொன்னேன். தேனீக்கள் உலகிலிருந்து மறைந்து விட்டால் அந்த நேரத்தில் மனிதனே இருக்க மாட்டான், மனித இனமே இருக்காது சொல்றாரு. இதெல்லாம் வந்து இயற்கையுடன் இணைந்த விஷயம். நம்ம மண்புழு சொல்றோம்ல, இந்த மண்புழு மட்டும் இல்லைன்னா உலகமே இருக்காது. இல்ல, நம்ம என்னமோ மண்புழு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அதை வந்து அலட்சியமா சொல்றோம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயல்பான உண்மைகளை மக்களிடம் எடுத்து சென்று, அதே மாதிரி ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது இலவசங்கள் கூடாது, இது மட்டும்தான் வந்து இலவசங்கள் இருக்கணும், வேலையை கொடுக்குறோம், இலவசத்தை கொடுக்கணும். ஆமா, இப்ப பாருங்க, திமுக 8,000 ரூபாய்க்கு கூப்பனான். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன ஆகும்னு? நீங்க எதுக்குன்னா ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கா? அப்படி சொல்லல அவரு. நல்லா கவனிச்சுக்கங்கன்னு. உங்களை மாதிரி ஏமாற்றத்துல உலகத்துல ஆளே கிடையாது. எப்படி சொல்றாருன்னா, மகளிருக்காக இது அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, மிக்சரு, கிரைண்டரு, அப்புறம் அந்த ஓவனு, இன்னும் இருக்கிற ஒரு 10 ஐட்டத்தை சொல்லி இதை மகளிர்கள் பெற்றுக்கொள்வதற்காக சொல்லி எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாம் இவ்வளவும் கொடுக்குறாங்களா மொத்தமானு? இல்லை, அப்புறம் தான் சொல்கிறாரு 8,000 ரூபாய் டோக்கன் தரோம், இதில் எதனா ஒன்று பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கோங்க. சரிங்க, அது புரிஞ்சிருச்சு எங்களுக்கு. இதில் நீங்கள் சொல்கிற ஐட்டத்தில் முக்கால்வாசி ஐட்டம் 8,000 ரூபா இல்லை, 15,000 20,000 ரூபா ஐட்டம். ஆமா, மீதி காசு நீங்க போட்டுக்குங்க. சரியா? அப்புறம் என்ன? இல்ல, ஒரு நிமிஷம் அங்கதான் நிறுத்துங்க. திமுக எதை செய்தாலும் அதுக்கு பின்னால வந்து ஒரு விஷயம் இல்லாம செய்ய மாட்டாங்க. கட்டாயம். இத ஆதாயம் இல்லாத டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிற வாங்குற நம்ம டோக்கன் கொடுக்குற இடம் யாருன்னா ஒருத்தர் இவங்க ஆளுங்களுக்கு தான் இருக்கும். ஏரியா அது மட்டும் இல்ல, இந்த கூப்பனை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், துணி கடையா நகை கடையெல்லாம் வழக்கமா பண்றது தானே, ஒரு 30% தள்ளுபடின்னுவான், நான் 50% தள்ளுபடினுவான். வாசல்ல வந்து போலீஸ்காரன் வந்து தள்ளுமுள்ளு வந்து சமாளிக்கிற அளவுக்கு கூட்டம் வந்துடும். நம்ம ஜனங்க வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல 40 ரூபாய்க்கு மத்தியானம் சாப்பாடு, ஃபுல் மீல்ஸ், வாழை இலை போட்டு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்தது போன வருஷம். அது பேர் சொல்ல வேணாம், ஒரு ஹோட்டல், பிரபலமான ஹோட்டல். அதாவது 100 ரூபா இருக்கும்னு வச்சுக்கோங்க சாப்பாடு, 100 ரூபா 120 ரூபா இருக்கும். அதை 40 ரூபா போடுறான், இல்லை 100 ரூபான்னே வச்சுப்போம், பாதி விலைக்கு போடுறான். அவன் ஆடி கார்லேயும் ஜகுவார் கார்லேயும்
லெக்ஸஸ் வந்து கார்லயே வந்து வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ம். 1.5 மணி நேரம் கியூல நின்று ம். அந்த 40 ரூபா சாப்பிட்டு போறான். நான் என்ன சொல்றேன்னா, யார் வந்து அதை போய் சாப்பிடுவதற்கு உரிமையும் தகுதியும் உள்ளவன் கேட்டா, இல்லாதவன் போகணும். இல்லாதவன் ம். இந்த தள்ளு வண்டியில நான் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு சாப்பிட்றவன் ம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஏசி ரெஸ்டாரண்ட் குடும்பத்தோட போய் நான் போய் சாப்பிடலாம் சாப்பிட்டு அப்படின்னு வர்றேன். அது ஒரு அவனுக்கு ஒரு மன திருப்தி, பெருமை. ம். அவன் போனா நியாயம். ம். இவன் வந்து ம். அடையாறுல இருந்து இல்ல வேற எங்கேயோ வந்து தாம்பரத்துல இருந்து ம். அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு ஆழ்வார்பேட்டை வரான்னு வைங்க, ம். போயிட்டு வர செலவே ஒரு 300 ரூபா பெட்ரோலோ டீசலோ ம். செலவு பண்ணி ம். 100 ரூபா சாப்பாட்டை 40 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்களாம். அது கியூல நின்று வெயில்ல. ம். நம்ம ஜனங்களுடைய இது வந்து அப்படி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி இந்த 8000 ரூபாய் டோக்கனு இந்த டோக்கன் வந்து என்னன்னா, நீ வாங்குற பொருள் ஏற்கனவே இந்த மிக்ஸி இல்ல எல்லாம் ஒரு- இல்ல இல்ல ஆ. இப்ப 15,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க, ம். அதோடைய தரத்துக்கு அதுதான் விலை. ம். அதை 20,000 ரூபா ஆக்கிடுவான். ம். நீங்க அங்க போனோன்னா உங்களுக்கு 8,000 ரூபா வந்தவொன்னே உங்களுக்கு வந்து இது வரும்போது இந்த கூட அந்த மேலே உள்ள அந்த இதெல்லாம் கவர்லாம் வேணுமா, இல்லை அது இல்லாமல் அது இல்லாமல் கீழே போடுற சக்கரம் அது வேணுமே, அது ஏதோ ஒன்று அதெல்லாம் வேணா ஒரு 3,000 ரூபா. ம். ஆக மொத்தம் இந்த 8,000 ரூபா கூப்பன் வந்து 0 வேல்யூ. ம். இந்த 8,000 ரூபா கூப்பன் எடுத்துக்கிட்டு இவங்ககிட்ட வருவாங்க பாருங்க, ம். அது ஒண்ணு அந்த கம்பெனி நம்ம 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 கட்சிக்கு வேண்டிய ஆட்களா ஆளுகள் இருக்கும். தான் இருக்கும். ஆமா, அப்படி அடிச்சு கொடுப்பான் அவன் ஆமா, பாட்டுக்கு. அப்படி இல்லைன்னா ம். அவங்ககிட்ட வா உங்க ஏரியால வந்து கூப்பன்லாம் கொடுத்து நம்ம ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த கம்பெனிக்கு போய் வாங்கிக்க, அங்க கொஞ்சம் கரெக்டான தரமான பொருட்கள்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிடுவாங்க. இது இல்லாமல் ஏற்கனவே இப்போ சிதம்பரமே சொன்னார், சைக்கிள்லாம் குப்பை கடையில் தான் இருக்குது. ஏற்கனவே கொடுத்த மிக்ஸி அந்த மாதிரி தான் குப்பை கடையில் இருக்குது. எல்லாமே சைக்கிள் அதே போல் எல்லாம் டன் கணக்கில் குப்பைக்கு தான் போயிருக்குது. ஏன்னா காயலான் கடைக்கு நீங்கள் இதுவும் அப்படி தான் செய்வீங்க. ஆமாமா. இல்லை, இந்த கூப்பன் வந்து ஏறக்குறைய வந்து உங்களை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட கடையோ இல்லை கடைகளுக்கோ உங்களை கொண்டு போய் அங்கே வந்து உங்களை புள்ள பிடிக்கிறவ மாதிரி இப்போ இதெல்லாம் இல்லாமல் வந்து சீமானுங்க வந்து அறிவிச்சு பிரச்சாரம் இந்த மாதிரி எந்தவித இலவசங்கள் ஏமாற்று திட்டங்கள்லாம் இல்லாமல், மோசடிகள்லாம் இல்லாமல், மக்களிடம் உங்களுக்கு எது வந்து இயல்பாக வேண்டியது, நீங்க எதை வந்து கேட்கணும், உங்களுடைய உரிமை என்ன, பெண்களுடைய உரிமை என்ன அப்படின்னு சொல்லி அதை போய் கேட்கிறாரு. அதனால வந்து இன்னைக்கு களத்தில் வந்து கொள்கை ரீதியில் முதல் இடத்தில் நிற்பது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்பதில் எனக்கு எந்தவித ஒரு தயக்கமோ இதை சொல்றதுக்கு இல்லை. நான் வந்து இதை பல நிகழ்வுகளில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ராவணால ஒரு கால் சொல்ல விட்டு போயிருந்தா இப்போ அழுத்தமா சொல்றேன். ஆனால் அது அந்த ஆனால் ஏன் சொல்றான்னா, இந்த கருத்தியலை மக்கள் எவ்வளவு தூரம் இந்த வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் நமக்குள்ள வைத்தறிச்சல். அதான் எரிச்சல், நமக்கு ஆதங்கம். அதாவது நல்ல விஷயம் சொன்னா எடுத்துக்க மாட்டேன்றாங்களே, ஏறமட்டிருக்கு புத்தியில. அங்க என்ன தராங்கன்றத பத்தி தான் யோசி. எதையோ வந்து அவன் விளம்பரம் பண்றான், அதை பார்த்து ஏமாந்து போறதுக்கு தயாரா இருக்காங்களே தவிர ஒரு நல்ல விஷயம், அவன் லேகியம் வைக்கிற மாதிரி இதை சாப்பிட்டா உனக்கு வந்து வயிற்று வலி போயிடும், தலைவலி போயிடும், கால் கடைச்சல் போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த லேகியம் வைக்கிறானே, இந்த லேகிய வியாபாரிகளை நம்புபவர்கள் ஒரு இயற்கை வைத்தியனை நம்ப மாட்டேன் என்கிறார்களே என்கிற வருத்தம் எனக்கு. அதுதான் இப்ப இங்க லேகிய வியாபார கோஷ்டி வந்து இவருங்க திராவிட கோஷ்டிங்க, அதான் தெரியும். அதுதான் நம்ம சொல்லாமே தெரியும். இங்க அதுதான் நம்ம சொல்றது. நல்லது. நம்ம அடுத்த நிகழ்ச்சியை திரும்ப நம்ம போவோம், சந்திப்போம். சரி, நன்றிங்க. நல்லதுங்க.